வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாப் லாஸை பற்றி பார்க்க போகிறோம். புதுசாக யாரெல்லாம் பங்குச் சந்தைக்கு வராங்களோ அவங்களுக்கு ஸ்டாப் லாஸை பற்றி புரிதல் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் முதல்ல ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்ன, அது நமக்கு எப்படி உதவும் நம்ம ட்ரேட் பண்ணுறப்போ அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ்னால் என்ன? நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம் இல்லை விற்கிறோம் அப்படின்னா இதில் லாப நஷ்டம் அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காத டயத்தில் அது கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அது ஓரளவுக்கு நஷ்டம் இருக்கிறப்பயே அதை அதை நம்ம நஷ்டத்தை புக் பண்ணிவிட்டு வெளியே வரத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாப் லாஸு. சிம்பிளாக சொல்லணும்னா பெரிய நஷ்டம் வராமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அதில் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸு, இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கு 100 ரூபாய்க்கு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கு 100 ரூபாலேருந்து 95 ரூபா கீழே போச்சு அப்படின்னா அது நம்ம எதிர்பார்க்குறதுக்கு ஆப்போசிட், அதாவது ஒரு 5 ரூபா நட்டத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டயத்துலேயே வெளியே வந்துட்டோம் அப்படின்னா 5%லேயே நம்ம ஸ்டாப் லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இல்லை அதுக்கு கீழேயும் போகலாம், இல்லை மார்க்கெட் அதுலேருந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி மேலேயும் போகலாம். இதோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 70-30 வச்சுக்கலாம். 30 டைம்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் புக் பண்ணுறது ஆப்போசிட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 70 டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் தான், அதனால் லாஸ் கிடையாது. ஸோ இந்த டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸை பொறுத்தளவுக்கு நம்ம நார்மலாக ஸ்டாக் சார்ட்டில் அதோட ப்ரைஸ் ஆக்ஷனோ, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, மூவிங் ஆவரேஜு, ப்ரைஸ் ஆக்ஷன் இதை பேஸ் பண்ணி தான் டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. செகண்டாக பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் ஸ்டாப் லாஸு. இது இந்த சார்ட்டை பேஸ் பண்ணியெல்லாம் இருக்காதுங்க. இது உங்களோட கேபிட்டலை செக்யூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டாப் லாஸு. எக்ஸாம்பிளாக ஒரு 1 லட்ச ரூபா ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, அவங்க ட்ரேட் பண்ண வராங்க அப்படின்னா, ஸோ எனக்கு 1 லட்ச ரூபாவோட 1% இல்லைன்னா 2%க்கு மேலே என்னோடய கேபிட்டல் குறையக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் ப்ரியராக பிளான் பண்ண வேண்டியது ஃபினான்ஷியல் ஸ்டாப் லாஸ் தான். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னால், உங்கள் லாங் டேர்மாக இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸு, ஃபினான்ஷியல் ஸ்டாப் லாஸு, இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், இப்போ இந்த 3க்குமே ஸ்டாப் லாஸ் போடுறதெல்லாம் வந்துட்டு ஆர்டர்ஸில் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதெல்லாம் உங்களோட எந்த ட்ரேடர் சப்ரோக்கர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸு. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸுங்கிறது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க, அது நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் 120 ரூபா போகுது. இந்த ப்ராஃபிட் இந்த 20 ரூபா 20% ப்ராஃபிட்டை நீங்கள் வந்துட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அப்போ யூஸ் பண்ண வேண்டியது ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் தான். இது உங்கள் லாபத்தையும் செக்யூர் பண்ணிக்கும். லாங் அப் ட்ரெண்ட் வந்துட்டு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இந்த 3 ஸ்டாப் லாஸும் அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 70-30% தான் உங்களுக்கு இது நெகட்டிவாக இருக்கலாம், மீதி 70% பாசிட்டிவாக இருக்கும். 70% பாசிட்டிவ்னாலே நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை தான் வந்துட்டு நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்றது சொல்லுவாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால் வேறு எதுவுமே கிடையாதுங்க. உங்கள் கேபிட்டலை வந்துட்டு அன்சர்டனிட்டியில் இருந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ ஃபைனலாக அந்த வீடியோவில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, இந்த ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் வந்து டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த வீடியோவில் அந்த 3மே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். டெக்னிக்கல், ஃபினான்ஷியல் அண்ட் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் புதுசாக மார்க்கெட்டில் உள்ள என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணலாம். இந்த ட்ரேடிங் ரிலேட்டடாக, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஃபர்தராக வீடியோஸ் வந்துட்டு உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது நல்லது. வாழ்க வளமுடன். மீண்டும் இது மாதிரியான புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.